எல்லாத்தையும் கருத்து செலுத்தணும். எங்கள் சிலகத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்களுடைய நல்ல சிந்தனையும் ஆர்வம் அகில இந்திய அளவில் சமுதாயத்தை ஒருங்கிணைக்கணும். நீங்கள் அந்த பழைய அந்த சமூக நீதி சார்ந்த நம்முடைய காட்டப்பட்ட அந்த மக்கள் செய்யணும்ல. யார் எடுக்கிறா? சௌகரியமா இப்ப ஜாதியை பிரிச்சு வச்சுக்கிறாங்க. ஜாதியை கணக்கெடுக்க எடுக்க மாட்டாங்கிறான். எவ்வளவோ நேற்று கூட சொன்னேன். தினமும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். கர்நாடகாலையும் சொல்லிட்டாங்க, கோர்ட்ல சொல்லிட்டாங்க, நீதிமன்றத்தில் மத்திய அரசு மட்டும் இல்லை மாநில அரசும் எடுத்துடலாம். கணக்கெடுக்கிறது தப்பு இல்லை, அதிகாரத்துக்கு உரிமை இருக்கு. அதுக்கு பதில் சொல்லதான் நம்ம ஐடியா இருக்கிறாங்க. கணக்கெடுக்கிறதுனால எல்லாம் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கலன்னு தெரியும். ஐயா வைகுண்டசாமி அதுதான் அன்னைக்கே சொன்னாரு, போராடினாரு. நாங்க அந்த தளத்திலேயே தூரம் இருக்கோம். நாங்க வெறும் வச்சு ஆன்மீகம் கிடையாது. தெரியுது. ஐயா வந்திருக்காரு. ஆமா, அப்பா வந்திருக்காங்க. அப்பாவோட 7 எம்எல்ஏ வந்தாங்க. மத்திய அமைச்சரா இருந்தாரு, அவர் வந்தாரு. அடுத்த தேர்தல் அதோட கூட வருவோம். நீங்க நாங்க என்னுடைய ஆசை, நான் அப்பாவோட்டே பேசியிருக்கேன். நாங்க ஒன்னா இருந்திருக்கோம். அப்பா சிரிச்சுட்டு அப்படி கேட்டு நாங்க அதாவது ஈபி சிங் காலத்துல சமூக நீதி காவலர்னு அவரை சொல்லி அப்பா நாங்க அப்பாவை சமூக நீதி. நானும் டாக்டர் ராமதாஸ் இந்த குமாரதாஸ் இந்த எம்எல்ஏ இருந்தாங்க. நாங்கள் அலைஞ்சோம். அதுக்கு பிறகு என்ன ஆகி போச்சுன்னா அந்த அரசியல் சேர்க்கையில மாற்றங்கள் வந்து அப்படி எப்படி போயிருந்தது. நீங்க இதை முன்னெடுக்கணும். நாடா இருக்காங்க. நான்லாம் ஜாதியை பற்றி பேசுறதுக்கு கூசவும் மாட்டேன், அச்சப்படவும் மாட்டேன். அது இருக்கோ இல்லையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. கடவுள் உண்டா இல்லையா என்பதில்லை, கடவுள் வேணும், நம்பிக்கை வேணும் மனிதனுக்கு. அதுபோல ஜாதி என்பதை இன்னும் உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல வைகுண்டசாமி சொன்னார். ஜாதி அழிச்சிடணும், இனம் போல வாழணும். புரியாமையினால நான் பெருசு நீ பெருசு நிச்சயங்கள் பார்ப்போம். அப்ப அந்த வைகுண்டருடைய கருத்தை வெளிக்கொண்டு வந்து முதல்ல வடக்கு தமிழ் சொன்னார். ஒரு திருமாவளவன் அதை கையில் எடுத்து நிறைவா செய்தாரு. அவர் எங்களுடைய ஒரு மகநாட்டு எல்லா சாதியோடு எல்லா அமைப்போடு ஒரு ஒருங்கிணைப்பு தமிழில் கொண்டு வரணும்னு நான் நல்லா முயற்சித்தேன். ஆனால் நாங்கள் ஒரு ஓரத்தில் இருக்கோம். நீங்க கையில் எடுக்கணும். நீங்கள் உங்களுடைய இல்லையா அப்பா இப்ப கோவப்படுறாங்க நினைக்காங்க, அப்பா சரியா வந்துருவாங்க, நீ கவலைப்படாங்க. நீங்க ஜீரோ சேருவாங்க. அதுதான் நினைச்சேன். நீங்க அசந்து உட்கார்ந்துடக்கூடாது. நானா கூட உட்கார்ந்துருப்பேன். நீங்க ஆமா நீங்க செய்யணும். வேற யாரு வருவா சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழன் ஆளல. அது எனக்கு பெரிய வருத்தம். நாங்க பேட்டியிலலாம் கொடுத்து நான் தைரியமா பேசுறேன். இன்னைக்கு அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் நீ ஒண்ணு வேண்டாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு தமிழ்நாட்டில இருந்து 2 பேரை எப்பவுமே அரங்காவலா போடணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஒரு முறை கூட ஒரு வன்னியரோ ஒரு தேவரோ ஒரு நாடாரையோ நியமித்ததில்லை. நம்ம இவரு ஓபிஎஸ் காலத்தில் அவருக்கு நேரில் போய் சொன்னேன், ஒரு தேவரை போடுங்க. இதுவரை ஒரு தேவர் வரல, ஒரு நாடார் வரல, ஒரு வன்னியர் திருப்பி ரெட்டியை போடுறீங்க. அப்ப நம்ம வந்ததுக்கு நமக்கு தனி தமிழ் மாநிலம் கிடைச்சது பிரயோஜனம். அந்த அரசு கேட்கறான், இங்க இவன் கொடுக்கணும். கையெழுத்து போட வேண்டிய அதாரிட்டி வந்து சிஎம். அவன் யாரையும் போடுங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி, தமிழக முதல்வர் கையெழுத்து போடணும்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுக்குறான். வருஷம் நீ யாரை போடுறா? இதுவரை போடலைங்க. அப்ப எவ்வளவு பெரிய நாம சுமக்கிறோம். காமராஜ் சொல்லியாச்சு. சொல்லுங்க, கூட்டிட்டு போவாங்க வழிபாடு சொல்லுங்க, வழிகாட்டுங்க, சொல்லுங்க. எனக்கு வயசாகி போச்சுன்னா பார்டர்ல இருக்கேன். உங்களுடைய எண்ணங்கள் தான் என்னுடைய எண்ணம். தெரியும். சமூக நீதி, அதுக்காக தான் இப்போ நான் இந்த இயக்கத்தை கட்சியை வழிநடத்துறதுக்கு காரணம் சமூக நீதி தான். நானும் வந்திருக்கிறேன். எனக்கு இந்த பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் நான் பார்த்தாச்சு போதும். நம்ம மக்களுக்கு உண்டாகி கொடுக்கணும்.
எனக்கு இங்க வர நோக்கம் அதுக்கு தான் நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இங்க கணக்கெடுப்பு நடத்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு ஒரே ஆள் தான் தினம் கத்திக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா கண்டு கூட மாட்டாங்க. கருத்தரங்கம் எங்கெங்கயோ நடத்திட்டு இருந்தேன். மதுரையில் நடத்தினேன், திருச்சியில நடத்தினேன், கோயம்புத்தூர்ல நடத்தினேன், வேலூர்ல நடத்தினேன், திருநெல்வேலி எல்லாத்தையும் கருத்தரங்கம் நடத்தி போராட்டமும் நடத்திட்டேன். மனு போய் கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணிட்டோம். இவர் அதை அசரமாட்டாரு. அது வந்து அது எனக்கு இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, பேச மாட்டாங்க. அதிகாரம் இல்லை, இருக்க வைகுண்ட சாமி கர்நாடகால ஏன் மட்டும் எப்படி பண்றாங்க, தெலுங்கானால, ஆந்திராவில, ஒரிசாவில தெரியாமல வேணும்னு எடுக்காம இப்போ நீங்க வைகுண்ட சாமி வந்து ஒரு கேள்வி, அந்த கேள்வியில கொச்சைப்படுத்தி எப்படின்னா அவருக்கு முடிசூடும் பெருமாள்னு பேர் வைக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க. அப்ப பெருமாள் என்ற பேரு நாடார் இனத்தவனுக்கு வைக்கக்கூடாது, பிறர் இந்த சாணினத்தில் சாமி எப்படி நான் போடான்னு அவன் பிடிச்சான். போற்றி நம்பூதிரிதான் தெய்வம்னு சொன்னான். சொல்லுவாங்க ராஜா, ஆனா அவன் கொடுமையா அந்த பேர் வைக்க கூடாது, அவன் மட்டும் விட்டுன்னு வச்சாங்க. அப்ப இவன் கேட்கறான், அத அந்த முடிசூடும் பெருமாள் என்பது முடிவெட்டுகிறவனுடைய சாமின்னு இல்லையா? எல்லாரும் கொடுத்தாச்சா, அறிக்கையோட முடிஞ்சு. இந்த அரசுக்கு நாங்களும் அறிவுறுக்கிறோம், நாங்க பாதிக்கப்பட்டோம். நாங்க முடிசூடும் பெருமாளுடைய 6வது தலைமுறை அவனுக்கு பிள்ளைக்கு பிள்ளை நான் பிறந்த நான் உரிமையோடு கேட்கிறேன். ஒரு ராஜாட்ட கேட்டு கேரளா சிஎம் கூப்பிட்டு எங்களை பேசி அமைச்சிட்டாங்க. ஐயாவுக்கு வைகுண்டரை வந்து கேரள நவோதானத்துல பிதாமகருங்கிறாரு. வைக்கம் போராட்டம் நடத்தியது யாரு? எவ்வளவு பெரிய மோசடி நடக்கு. ஆலமூர்த்தி சார்ந்தானுங்க என்ன ஆனாரு? இங்க இருந்து எங்க வரலாற்று நாங்க தமிழுக்காக தானே போராடிங்க வந்தோம், உங்களை நம்பிதான் வந்தோம். இப்ப நாங்க அங்கே இருந்திருக்கோம், அங்க இருந்த குறைகளுக்கு சாப்பாட்டுக்கு குறையா திருவனந்தபுரத்துல நாங்க வாடா போடா பேசுவோம். ஆனா நாங்க ஏன் உங்ககிட்ட வந்தோம்? தமிழுக்காகத்தான் வந்தோம். நாங்க டாக்டர் ராமதாஸ் ஐயா நம்பிதான் வந்தோம். இங்க இருக்கக்கூடிய காமராஜரை இது வந்து அன்னைக்கு இருந்தவர்கள் நம்பி நாங்க எங்க 7 எம்எல்ஏவோட ஒரு எம்பியோட நாங்க வந்து சேர்ந்து எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நம்முடைய திருவள்ளுவர் சிலை 25வது ஆண்டு விழாவை எங்கள யாரையும் அடைக்கல, கன்னியாகுமரி யாரையுமே அந்த இடம் நாங்க கொடுத்தது. கர்நாடகாவில் ஒரு சிலை வைக்க முடியல, இந்த இடம் கொடுத்தாலும் நாங்க போராடி எங்க நேசமணி வாங்கி கொடுக்கற இடம் இந்த இடத்துல சிலை வைக்க முடியுமா? சரி, எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நாங்க தமிழகத்தோடு சேர்ந்து எங்களுக்கு இன்னும் உரிமை இருக்கு. ஓட்டு சாதிவாரி கணக்கெடுத்த நாடார் அதிகம் இருக்கா, 1 கோடிக்கு மேல இருக்கா, வன்னியர் 1 கோடிக்கு மேல இருக்கா, தேவர் இருக்கா, இன்னும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்க. தமிழன் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதுதான் இன்று இருக்கிற நிலைப்பாடு. அதனால தமிழர்ல ஒரு மிகப்பெரிய தலைவன் அவங்கள தான் நீங்க அப்பா எழுதி போட்டு அது அவங்களுக்கு சொல்லிவிட ஃபுல் ரைட் இருக்கு, அடிக்கலாம் ஆசலாம். அதனால அதெல்லாம் நாங்க உங்களை நம்பி பேசணும், சில காரியங்களுக்கு முன்னெடுக்கணும் எங்களுடைய ஆசை. அதுபோல தமிழ் இனங்களை ஒருங்கிணைக்கணும், சில ஜாதிய சண்டைகள் வந்து அதெல்லாம் மாற்றணும். நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும், அப்பாவை தெரியும். அதுதான் சொல்றேன், எனக்கு எல்லா சமுதாயங்களும் கொண்டு வரணும். அதுதான் சமூக நீதி. சமூக நீதினா இந்த ஒரு 3 ஜாதி மட்டும் 1 கோடிக்கு மேல் திருமாவளவன் நீங்களும் பக்கம் பக்கம் பேச நான் காணணும் இருக்கும். அதெல்லாம் மாற்றலாம், நம்ம மாற்ற இல்லையா? 82 மதக்கரை வரும், நாடாறு 8 நாடார் சட்டம், 8 மீனவர் சட்டம் சண்டை நடந்தது. இன்னைக்கு நாங்க ஒற்றுமையா இருக்கமே, ரொம்ப ஒற்றுமையா இருக்கமே. அதனால அதை பேசணும், என்னுடைய ஆசை. இல்ல நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா முதல்ல எங்க ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்க சைட்ல பேசி பிரச்சனை தொடர்ந்து. இப்ப நீங்க கடந்த ஒரு 5 வருஷமா வட தமிழ்நாட்டுல ஏதாவது பாத்திருக்கீங்களா? தெற்கு தான் நடக்குது, வடக்குல ஒண்ணு கூட நடக்காது. ஏன் நடக்கலன்னா என்னால நடக்கல. நடந்த உடனே அடுத்த நாள் இங்க போய் பார்த்து பேசி 2 பேருக்கிட்ட பேசி மாட்டாங்க. அமைதியான பண்ணிட்டு போயிட்டு நான் தமிழ்நாட்டையே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். மற்றவங்க எல்லாம் நீங்க உள்ள இருக்கிறே ஒரு ஓரம் கொடுக்க போட்டீங்கன்னா அப்படின்னா மொத்தமா வெளியிலே பார்த்துட்டு எனக்கு துறவிக்கு வயசு 88 ஆகுது. இனி எனக்கு அதனால தமிழர்ல ஒரு மிகப்பெரிய தலைவன் அவங்கள தான் நீங்க அப்பா எழுதி போட்டு அது அவங்களுக்கு சொல்லிவிட ஃபுல் ரைட் இருக்கு, அடிக்கலாம் ஆசலாம். அதனால அதெல்லாம் நாங்க உங்களை நம்பி பேசணும், சில காரியங்களுக்கு முன்னெடுக்கணும் எங்களுடைய ஆசை.
அதுபோல தமிழ் இனங்களை ஒருங்கிணைக்கணும். சில ஜாதிய சண்டைகள் வந்து அதெல்லாம் மாற்றணும். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும், அப்பாவை தெரியும். அதுதான் சொல்றேன், எனக்கு எல்லா சமுதாயங்களும் கொண்டு வரணும். அதுதான் சமூக நீதி. சமூக நீதினா இந்த ஒரு 3 ஜாதி மட்டும் ஒரு கோடிக்கு மேல திருமாவளவன் நீங்களும் பக்கம் பக்கம் பேச நான் காணும் இருக்கும். அதெல்லாம் மாசம் அம்மா இல்லையா? எல்லாமே இருக்கிறாங்க. 82 மதக்கரை வரும். நாடாறு 8 நாடார் செத்தா 8 மீனவர் செத்தான் சண்டை நடந்தது. இன்னைக்கு நாங்க ஒற்றுமையா இருக்கமே, ரொம்ப ஒற்றுமையா இருக்கமே. அதனால அதை பேசணும். என்னுடைய ஆசை. ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கா முதல்ல எங்க ஆளுகளை வச்சு அவங்க சைட்ல பேசி பிரச்சனை தொடர்ந்து. இப்ப நீங்க கடந்த ஒரு 5 வருஷமா வட தமிழ்நாட்டுல ஏதாவது பார்த்திருக்கீங்க? தெற்குதான் நடக்குது, வடக்குல ஒண்ணு நடக்காது. ஏன் நடக்கலன்னா என்ன நடக்கல, நடந்த உடனே அடுத்த நாள் போய் பார்த்து பேசி 2 பேருக்கும் பேசி மாட்டாங்க. அமைதியான பண்ணிட்டு போயிருக்கு. தமிழ்நாட்டையே வாட்ச் பண்ணிட்டு தான் மற்றவங்க எல்லாம் நீங்க உள்ள இருக்கிறே ஒரு ஓரவங்க கொடுக்க போட்டீங்கன்னா அப்படின்னா மொத்தமா வெளியிலே பார்த்துட்டு எனக்கு சுரவிக்கு வந்துடும் தோணுது. எனக்கு வயசு 88 ஆகுது. இனி எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் கவலைப்படுவதும் இல்லை. அதனால நம்ம சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி இருக்கணும். அதுலயும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் மெஜாரிட்டி. அவன் தான் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். இதே கைபர் கணவாய் வழியாக வந்த வாசனை இல்லாதவன். அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்ன இருக்காது. அதுக்காக நீங்க வந்திருக்கிறேன். இல்ல நாம மருத்துவம் நிம்மதி இல்லை, இதுதான் உங்க திருப்தி கிடைக்குது. நான் 5 வருஷமா அமைச்சராட்ல 108 ஆம்புலன்ஸ் வந்துட்டு பொது இடத்துல புகை குழிப்பட சட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், போலியோ ஒழிச்சேன், ஆஷா நியமனம் பண்ணது, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருக்கு. பெரிய ஒரு சித்தாண்டிய மையம் எல்லாம் நிறைய பண்ணிருக்கிறோம். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. சரி, இவ்வளவு இந்தியாவுக்கு பண்ணிருக்கிறோம், அப்படி பண்ணிருக்கிறோம். அதேதான், அதே வேலையில தான் இங்க நான் வந்திருக்கிறேன். இந்த பொறுப்பெடுத்து நடத்துறதுக்கு காரணம் எல்லாம் மக்கள். சரி, வந்ததுல நான் கூப்பிட்டேன், நீங்க வந்து எனக்கு மகிழ்ச்சி. என்னை ஒரு மனிதனாக எனக்கு மகிழ்ச்சி. வயசாகி போட்டு யார் நம்ம தேடுவான் இல்லையா நான் நினைப்பேன். ஆனா நீங்க வந்து நான் சொன்னேன் சுலபமா, அவங்க வந்து நாங்க ஒரே அசோசியேஷனா இருந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மரம் இருக்கிற சமுதாயத்தோடு கல்ச்சுக்கிறதுக்காக அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க. நான் கன்னியாகுமரியில கூப்பிட்டோம். அந்த அசோசியேஷன் இருக்கு, அது வேலை செய்யுது. ஆனாலும் போராடு, அவன் அழிச்சிடறான், கலைச்சு விட்டுறான். நம்ம கொஞ்சம் சேர்ந்து செயல்படணும், சொல்லணும். நம்ம உரிமை வேற யாருக்கா? ஒரு நாடாருக்கு பேசினது அதுதான் நம்ம உரிமை. படிப்பு கிடைக்கிறது என உரிமை, எனக்கு வேலை கிடைக்கிறது என் உரிமை, அது கொடுக்கறது உன் கடமை. உங்களை ஆம்பளத்தை வைக்கணும்னு நினைச்சேன், நான் கேட்டேன். சொல்ல எனக்கு நேரத்தை எடுத்துக்கிட்டு நினைக்காங்க. முதல்ல சேரி மண்ணெல்லாம் கவர்மெண்ட் எடுக்க வந்து நான் உங்க மேடையில வந்து ஐயாவை கூப்பிட்டேன். அடுத்த நாள் வந்துட்டாங்க, வந்து அறிக்கை விட்டாங்க, போராடணும், வெற்றி பெற்றோம். இல்லைன்னா 2 மாவட்டத்துல மனிதனே குடியிருக்க முடியாது, சிறுத்தூர் இருக்காது. சேரிக்காடு அவ்வளவும் டாடா கம்பெனி கொடுக்க போனான். அந்த போராட்டம் சேரிமண் பாதுகாப்பு போராட்டம் அந்த சமயத்துல. அப்போ ஐயா வந்து நாங்க சென்னையில வேண்டி கொடுத்தோம், ஐயா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அதுல வெற்றி பெற்றோம். அதுபோல தமிழ்நாடு மர்க்கண்டைல் வங்கி கர்நாடகாரன் கொண்டு போனா நாங்கெல்லாம் இறங்கி வேலை செய்யறோம். ஐயாட்ட போனோம், ஐயா வந்து எங்களுக்கு ஆதரவு தந்தாங்க. அது போலதான் ஐயா கிட்ட தாங்க அது. ராமதாஸ் வேற, அன்புமணி ராமதாஸ் வேற. 46 சமூக சீர்திருத்தம் ஒரு தலைவரோ போராளி பண்ணது சாதனைகள்லாம் இனி யாரும் பிறக்க முடியாது, இனி யாரும் பண்ண முடியாது. கிட்ட கூட யாருக்கும் முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதர் வயது மூக்குல அதெல்லாம் பார்த்துக்கலாம்.
எங்களுக்கு வேணும் அடுத்த தலைமுறைக்கு எங்க பிள்ளைகள் நிம்மதியா தமிழகத்துல வாழணும், தமிழோட வாழணும், அதனுடைய உரிமையோட வாழணும். என் பயணமே என்ன, உரிமை மீட்க, தலைமுறை காக்க. உரிமை மீட்டுட்டு வருகின்ற தலைமுறைகளை நம்ம காப்பாற்றுறது. இன்னைக்கு நம்ம உரிமை மீட்டதான் நம்ம பிள்ளைகள் சந்ததியினர் வருங்காலத்துல எல்லாமே சுயமரியோட வாழும், மானமரியோட சுயமரியோட வாழும் தமிழர்கள். சரி, நீங்க பதிவு உள்ள போய் அங்க ரெடி பண்ணி சொல்லியாச்சா? சரி, தேங்க்யூ ஸோ மச். பார்ட் ஆஃப் சரியா மாப்பிள்ள எவ்வளவு பேசுறாங்க எல்லாரும் ஒரு மாத்திரைக்கும் கண்டுபிடிக்காங்க. 6வது தலைமுறை எங்க அப்பா நாகராஜ் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் முதல் காங்கிரஸ் தலைவர் அவங்க தான் சேர்த்துக்கிற பொழுது இந்த வரிசை இங்க இருந்து
ஓகே 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 ஓகே
ஐயா ஆர்வம் பொருளை சொல்லி கடவாய் புரிந்து கொண்டு நினைப்பேன். கடவாய் ஐயாவை நாய் மாதிரி அந்த பணவளப்படுத்தி விடுதலை அது சொல்லி அடுத்த ஓராண்டு தவத்தை நிறைவு செய்து ஐயா உங்களுக்கு போதனை 2 ஆண்டுக்கு ஒவ்வொரு விதமாக ஆமா 2 ஆண்டு இதுக்கடுத்த 2 ஆண்டு அப்படி ஒரு சுற்று உங்களுடைய மகன் பெரிய சமுதாயத்தில் உங்க அமைப்புல தகவல் எனக்கு நேற்று தான் தெரிய சந்தோஷம்.
சாமித்தோப்பு வழிபாட்டு இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இதற்கு முன்பு ஒக்கி புயல் நேரத்தில் இங்கே வரை தந்து இன்று இங்கு வந்ததற்கு எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா வைகுண்டர் அவர்கள் சமூக நீதிக்காக பாடுபட்டவர். அவர் அடித்தள மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர். அவர் வழியில் லட்சக்கணக்கான மக்கள் இன்று சேவை செய்து வருகிறார்கள். ஐயா வைகுண்டர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சாதி பிரிவினை இல்லாத அடித்தள மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே பாடுபட்டவர். இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் பல இருக்கிறது. என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்ச்சியில் நேற்றைய முன்தினம் மதுரை, நேற்று திருநெல்வேலி, இன்று கன்னியாகுமரி, நாகர்கோயிலில் நடைபயணம் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற இருக்கிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இயற்கை வளத்தை கொள்ளையடித்து அதை கேரளாவுக்கு எடுத்துச் சென்று மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் கேரளா வயநாட்டு பகுதியிலே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானோர் இறந்தார்கள். அது போன்ற ஒரு சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நடைபெறலாம். கணக்கில்லாத, அனுமதி இல்லாத கனிம வளங்களை, இயற்கை வளங்களை சட்டத்திற்கு எதிராக சுரண்டி அழித்து தினம் தினம் ஆயிரக்கணக்கான லாரி மூலமாக கேரளாவுக்கு கடத்தி செல்கிறார்கள். இதற்கு எத்தனையோ முறை நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம், போராட்டம் நடத்தினோம், வழக்கு பதிவு செய்தோம். பல அறிக்கைகள் நான் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் அரசாங்கம், குறிப்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் ஈடுபடவில்லை. தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக இதை தடுத்து நிறுத்தலாம். கேரளாவிலே அங்கே எந்த பகுதியிலும் மணல் எடுக்க முடியாது, பாறைகளை உடைக்க முடியாது, மலைகளை அழிக்க முடியாது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். எதுவுமே அங்கு கெடுக்க முடியாத சட்டங்களும் சூழல்களும் அங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே ஆட்சிக்கு வந்தவுடன் மலையை அழிப்பதும், மண்ணையை அழிப்பதும், ஆறுகளை அழிப்பதும், இயற்கை வளங்களை அழிப்பதும் இது ஒரு தொழிலாக வைத்திருக்கின்ற திமுக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுப்போம் என்று பல முறை வாக்குறுதிகள் கொடுத்தோம். இன்று மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு இடைக்கால ஒரு அறிக்கை. அது என்ன இடைக்கால அறிக்கை? அதனால என்ன பண்ண போறாங்க? ஏன் உங்களால பழைய ஓய்வூதியம் கொடுக்க முடியல? ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற நேரத்திலே சாந்தா ஷீலா நாயர்
அவர் தலைமையில் ஒரு குழு அமைத்தார்கள். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சார்கள். அந்த குழு பரிந்துரை எல்லாம் இருக்கு. இப்போ திடீர்னு கடைசி ஆண்டுல எங்களுடைய அழுத்தம் காரணத்தால் தான் மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒரு குழு அமைத்து அதற்கு பரிந்துரைக்கு ஒரு குழு, 6 மாதமாக அமைதியா இருந்த அந்த குழு பிறகு நான் அழுத்தம் கொடுத்து அறிக்கைகள் விட்ட பிறகுதான் ஒரு இடைக்கால ஒரு அறிக்கை. இந்தியாவில் 7 மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியம் கொடுக்கின்றார்கள். 7 மாநிலங்கள் கொடுக்கிறாங்க. அதிலும் தமிழ்நாட்டை விட மிக மோசமான நிதி நெருக்கடியில் உள்ள மாநிலங்களும் கொடுக்கறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஏன் கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது? இது அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலா நான் பார்க்கிறேன். நான் மட்டும் இல்ல, அரசு ஊழியர்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுக எதிராக தான் வாக்களிப்பார்கள். மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அவர்கள் மூலமாக அரசுக்கு வரும். அடுத்தது, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நீண்ட ஆண்டுகளாக கோரிக்கை நாங்கள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து கட்சியும் வைத்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலையும் சொல்லிட்டு வர்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமா நான் பார்க்கிறேன். சமூக நீதிக்கு எதிரான ஒரு பெரிய துரோகம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார்கள். நாங்கள் கேட்பது சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற சர்வே, சென்சஸ் கிடையாது. சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும். இது கர்நாடகா உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கிறது. சமீபத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு, அதாவது சர்வே நடத்துவதற்கு மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, தெளிவாக வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகும் முதலமைச்சர் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இது சமூக நீதிக்கு அவர்கள் செய்கின்ற துரோகமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். கர்நாடக அரசு 2வது முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இப்போது 75 விழுக்காடு அது வேலைகளை முடித்திருக்கின்றார்கள். இன்னும் 15 விழுக்காடு தான் இருக்கிறது. இந்த விடுமுறை நாட்களுக்கு பிறகு அதை முடிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதே போன்று இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அதன்படிதான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் மாநிலம் எடுத்து முடித்திருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்களும் கேட்கின்றோம். இதற்கு தமிழக அரசுக்கு ஒரு அவசரம் என்னன்னா, அது தமிழ்நாட்டுக்கு ஒரு அவசரம் என்னன்னா, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு என்னைக்குன்னா வரலாம். அந்த வழக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கின்ற அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்கின்ற ஒரு சூழல் ஏற்படலாம். உச்சநீதிமன்றத்திற்கு தேவையானது டேட்டா. அதில் கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அந்த டேட்டா கிடைக்கும். அதற்கு கூட முதலமைச்சர் எடுக்க முடியாத பிடிவாதமாக ஒரு முதலமைச்சர், இவர் வேண்டுமென்றே எடுக்க முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர். நிச்சயமாக இது அனைத்து தரப்பு மக்களும் இது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதிக்கு ஒரு துரோகம் செய்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள். ஏன்னா இது மக்களுடைய கல்வி, மக்களுடைய வேலை சம்பந்தமான பிரச்சனை, மக்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமான பிரச்சனை. மக்கள் என்று சொன்னால் நான் அடித்தள மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கை இது. இந்த மக்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 90லிருந்து 95 விழுக்காடு மக்கள் இந்த மக்கள் தான். ஆக அவர்களுக்கு பயன்படுகின்ற இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன தயக்கம்?
அரசுக்கு திமுகவுக்கு என்ன தயக்கம், முதலமைச்சர் என்ன தயக்கம்? அது இப்ப இருக்கின்ற கணக்கெடுப்பு 1931 வைத்த கணக்கெடுப்பு தான் நடத்திட்டு அதை வச்சுதான் இடஒதுக்கீடும் நலத்திட்டங்களும் கொடுத்துட்டு வராங்க. இப்போ நமக்கு தேவையான நவீன ஒரு கணக்கெடுப்பு வேண்டும். அடுத்த 50 ஆண்டுகள் அந்த கணக்கெடுப்பை வைத்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அடித்தள மக்களை முன்னேற்றுவதற்கு இந்த கணக்கெடுப்பு எதுவாக இருக்கும், இந்த தரவுகள் எதுவாக இருக்கும். அடுத்தது, சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் கடந்த 3 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வந்தது வெளியில. எவ்வளவு வேதனையான ஒரு செய்தி இது. 1968 விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இது ஒரு செய்தியா கூட வெளியில வரல, இது ஒரு வாதமா கூட வரல, தொலைக்காட்சியிலயும் ஒரு வாதம் இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி இது. கரூர் சம்பவம் ஒரு துயரமான சம்பவம், மாற்று கருத்து கிடையாது. 41 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இங்க 1968 விவசாயிகள் 3 ஆண்டுகளில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் உயிரை அவரே எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இது ஒரு செய்தியா வரலையா? மக்களுக்கு இது என்ன ஒரு பொருட்டா இல்லையா? நமக்கு சோறு போடுற விவசாயிகள், கடவுளா நம்ம பார்க்கிற விவசாயிகள்லாம் இன்னைக்கு இறந்துட்டு இருக்காங்க, தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன வழி? அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? விவசாயத்தை முழுமையிலும் நாசப்படுத்தி விட்டார்கள் திமுக ஆட்சி. வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக -5% வளர்ச்சி, மைனஸ்ல இருக்கு விவசாயத்தை, வேளாண் வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கு. இது காரணம் விவசாயம்னா என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார், ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த திமுக ஆட்சியில தான் அதிகமா இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல 4500 குழந்தைகளுக்கு மேல் குற்றம், இல்லாத கடைசி ஆண்டு 2021 4500 குழந்தைகளுக்கு மேல் எதிரான குற்றங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6950 குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள். அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா. அப்போ குழந்தைகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆட்சி, திமுக ஆட்சி. இந்த குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல. இது வரைக்கும் திமுக ஆட்சியில 217 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திமுக ஆட்சியில் 217 குழந்தைகள். சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது. முதலமைச்சர் என்னதான் பண்றாரு? முதலமைச்சர் கீழே தான் சட்டம் இருக்குது, ஒழுங்கு இருக்குது, காவல்துறை இருக்கு. முதலமைச்சருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. வராரு, நிகழ்ச்சி நடத்துறாங்க, விளம்பரத்துக்கு நடத்துறாங்க, அதுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க, அவர் வீட்டுக்கு போயிடுறாரு, அவ்வளவுதான். அதுல என்ன நடக்குது, என்ன பயன், யாருக்கு பயன் என்னன்னு தெரியாது. உங்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம், அதுல சும்மா முகாம் நடத்திக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை வீணாகிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன விளைவு ஒன்றும் கிடையாது. அதுல மனு வாங்கி என்ன பண்றாங்க? ஆத்துல தூக்கி போடுறாங்க, குப்பையில தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஏன் 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? இப்ப நெருக்கத்துல என்ன உங்களுக்கு? சமீபத்தில் ஒரு நடத்தினாங்க ஒரு நிகழ்ச்சி, கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு. ஏமாற்று வேலை, அது ஏமாற்று நிகழ்ச்சி. நேற்று கூட நான் சொன்னேன், நான் கூட்டத்துல நெல்லையில, தமிழ்நாடு கல்வி படு மோசமா இருக்கு. கல்வித்துறை, அதாவது பள்ளி கல்வியும் சரி, உயர்கல்வியும் சரி, மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது பள்ளி கல்வி எடுத்துக்கங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்துல 75 லட்சம் மாணவ மாணவிகள் படித்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளிக்கூடங்கள். அப்போ தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்பு 36 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள்ல 52 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. 75 லட்சத்துல இருந்து 52 லட்சமா குறைஞ்சிருக்கிறது அரசு பள்ளிக்கூடத்துல. தனியார் பள்ளிக்கூடத்துல 36 லட்சத்துல இருந்து இன்னைக்கு 65 லட்சமா உயர்ந்திருக்கிறது. இதுல என்ன வேடிக்கைன்னா, அரசு பள்ளிக்கூடங்கள் பாத்தீங்கன்னா 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. தனியார் பள்ளிக்கூடங்கள் வெறும் 12,500 தான். 12,500 தனியார் பள்ளிக்கூடங்கள்ல 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆனா 37,500 அரசு பள்ளிக்கூடத்துல வெறும் 52 லட்சம் பிள்ளைங்க தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ
பள்ளிக்கூடத்தை மூடிட்டு வராங்க திமுக அரசு. 207 பள்ளிக்கூடத்தை மூடுறாங்க. காரணம், அவங்க காரணம் சொல்றது பிள்ளைங்க சேர்க்கை இல்லை, கிராமத்துல வந்து பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணமா? நீங்க சரியான ஆசிரியர்கள் இல்லை, பள்ளிக்கூடம் கிடையாது, கட்டமைப்பு இல்லை. ஒரு பள்ளிக்கூடம் சேரணும்னா எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும் பெற்றோர்கள். நம்பிக்கை வச்சாதான் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. அந்த நம்பிக்கை இழந்துருக்காங்க. தொடக்கப்பள்ளியில தமிழ்நாட்டில் 4000 தொடக்கப்பள்ளியில ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார். 4000 தொடக்கப்பள்ளியில 1,00,000 வகுப்பறையில ஒரு ஆசிரியர்களும் கிடையாது. இதுதான் பள்ளி கல்வித்துடைய ஒரு நிலைமை. இது உயர்கல்வி அதோட மோசமா இருக்கு. தமிழ்நாட்டில் 180 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கிறது. அதுல 100 கல்லூரியில முதல்வர்கள் கிடையாது, பிரின்சிபல் கிடையாது. அது மட்டும் இல்ல, 10,500 உதவி பேராசிரியர்கள் பணிகள் அந்த கல்லூரிகள்ல. அதுல 9,000 இடங்கள் காலியா இருக்கு. 10,500 உதவி பேராசிரியர்ல 9,000 உதவி பேராசிரியர் இடம் காலியா இருக்கு. ஆனா நேத்து அமைச்சர் சொல்றாரு, அதுக்கு நாங்க 2,700 தான் நாங்க நிரப்புவோம்னு சொல்றாரு. அப்போ என்னதான் நடத்திட்டு இருக்கீங்க? என்னதான் கல்வி இல்லை? இதுல என்ன கல்வி சிறந்து தமிழ்நாடு என்ன வழியில சொல்றீங்க? முதல் முறையா தமிழ்நாட்டுல இந்த கலை அறிவியல் கல்லூரி, அரசு கல்லூரியில 25% சீட்டு காலியா இருக்கு. இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே கிடையாது. 25 விழுக்காடு இடங்கள் காலியா இருக்குது. அப்ப நீங்க கல்வியில என்ன நீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ஊழல்ல சிறப்பா நடத்திட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க பார்த்தாலும் நலஞ்சம் ஊழல் நடந்துட்டு இருக்குது. அல்ல, இது ஒவ்வொரு துறையும் தோல்வி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு. ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக செஞ்சுட்டு வராங்க. தடுப்பணைகளை கட்டுன்னு சொல்றோம், நீர் மேலாண்மை திட்டங்கள் கொடுன்னு சொல்றோம். ஒன்னுத்துக்கும் எதுவுமே செய்யாத ஒரு அரசு இது. நீர் மேலாண்மையில எந்த ஒரு கவலையும், எந்த ஒரு முதலீடும் கிடையாது இல்ல. அதனால இது நிச்சயமாக மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். சாதாரண கோபம் கிடையாது. களத்துல நான் பார்த்துட்டு வரேன், 100 நாள் நடைபயணத்துல நான் பாக்குறேன். நான் எல்லா பகுதியும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். மிகுந்த கோபத்துல இருக்கிறேன், கோபனோட ஆத்திரத்துல இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா இந்த தேர்தலில் பெரிய பாடத்தை திமுகவுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா கடந்த 3 தேர்தலிலையும் திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. 4வது தேர்தலில் நிச்சயமா வாக்களிக்க போறது கிடையாது. 2019 திமுகவுக்கு பெரிய வெற்றி கொடுத்தாங்க, 40ல் 39. 2021 திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க. 2024 40க்கு 40 கொடுத்தாங்க. இது வரைக்கும் திமுக சட்டமன்றத்தில் மீண்டும் அடுத்தடுத்த ஆட்சிக்கு வந்தது கிடையாது. 71 தான் வந்தது, 67 பிறகு 71 வந்தது. அதன் பிறகு இது வரைக்கும் வந்தது கிடையாது. இப்பயும் அதே நிலை தான் இருக்க போறது. அதனால நிச்சயமாக மக்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை திமுகவுக்கு புகட்டு இருக்கின்றார்கள். கேள்வியில் ஏதாவது அதான் அது சொல்ல நான் வந்துட்டேன். ஒரு 6 வயது ஒரு சிறுமி குழந்தை கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு, அதாவது அதெல்லாம் நான் அது பார்க்க கூட முடியல எங்களால். கிட்டத்தட்ட 46 ஆண்டு ஆயுள் தண்டனை உறுதி செய்து, அது உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்து, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சரியான ஆதாரங்கள் இல்லை, அது டிஎன்ஏ அந்த டெஸ்ட் சரியான ஒரு கரலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கிறாங்கன்னா இது எவ்வளோ ஒரு வேதனை. இது இவ்வளோ வேதனையான ஒரு கருப்பு நாள். இன்னைக்கு நீதிக்கு ஒரு கருப்பு நாளா நான் பாக்குறேன். நான் இது நிச்சயமா கண்டிக்கத்தக்கது. அந்த குழந்தைய யாரு தான் கொலை செஞ்சாங்க? இது தமிழக அரசு சரியான முறையில ஆதாரங்களை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். இது தமிழக அரசுக்கு தான் நாம குறை சொல்லணும், இது பொறுப்பு எடுத்துக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் பண்ணியிருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியுது. உயர்நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்குது. உச்ச நீதிமன்றம் அந்த நீதிபதிகள் அவங்க ஏன் இப்படி இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியல. இது போன்ற மனித மிருகங்கள்லாம் கடுமையா தண்டிக்கப்பட வேண்டும். தண்டிக்கப்படலைன்னா அப்புறம் பயம் இல்லாம குற்றங்களை செய்வாங்க. சமீபத்தில் கூட கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரப்பாக்கம் என்ற ஒரு கிராமத்துல ஒரு 8 வயது குழந்தைய ஒருத்தன் அசாம்ல இருந்து ஒரு மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். அவன் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, பிடிச்சிட்டாங்க. 3 வாரத்துக்கு பிறகு பிடிச்சி வச்சிருக்காங்க. அவன் சொன்ன காரணம், தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா கஞ்சா கிடைக்குது, போதை மருந்து கிடைக்குது, போதை மாத்திரை கிடைக்குது, மது கிடைக்குது, அதனாலதான் நான் தமிழ்நாட்டுக்கு நான் வந்திருக்கேன், அப்பப்போ நான் வருவேன் அப்படின்னு ஒருத்தவன் சொல்றான். அப்போ இந்த போதை, இந்த கஞ்சா, இந்த காக்கேன், ஹபின், இது ஹெரோயின், இது
சரளமா தமிழ்நாட்டில் கிடைக்கிறது காரணத்தால் தான் குற்றங்களும் அதிகமா இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். நான் சொன்னல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னல, அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் 2 மடங்கு அதிகமா. 4500, இங்க 6900, கிட்டத்தட்ட 7000. இது காரணம் அதிகமா இந்த போதை பொருட்கள், போதை மாத்திரைகள் இருக்கு அதுல. இது நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும். திருவண்ணாமலையில அதேதான், 2 காவலர்கள் அங்க இருக்கின்ற ஆந்திரால இருந்து வந்த ஒரு அம்மாவையும் ஒரு பெண்ணையும் ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. ராத்திரில வழியில் மறிச்சு அந்த பெண்ணுடைய அண்ணன் தம்பிய நீ போ, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி பாலியல் வன்கொடுமை. 2 காவலர்கள். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை இருக்கிறது. சொல்லுங்க. அஷ்ராகருக்கு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில தெரியும். தர்மபுரியில அவர் எஸ்பியா இருந்த நேரத்தில் நான் அங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். நிச்சயமா அவர் ஒரு நல்ல ஒரு நேர்மையான முறையிலே விசாரணை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது அவருக்கு செய்யறதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். அவர் போடுறதுக்கு முன்னாடி நாங்க கேட்ட கோரிக்கை. 2 விசாரணை நடக்கட்டுமே, என்ன அப்ப அதனால என்ன இருக்குது? தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடுங்கிறத வச்சு கவர்னர் விமர்சிச்சு பேசியிருக்காரு. எதுங்க? தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு சொல்லி கவர்னர் கேள்வி கேட்டு விமர்சனங்கள் ஓடிக்கிட்டு. அதான் இப்ப முதலமைச்சர் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. முதலமைச்சர் என்னதான் செஞ்சிட்டு வர்றாரு? தினம் ஒரு ஷோ தான் நடத்திட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன, கடைசி நிமிடத்துல இன்னொரு 4 மாதம் ஆட்சியில இருக்க போறாங்க. இப்ப திட்டங்கள் கொடுக்குறாங்க, இப்ப அறிவிப்பு. என்ன நடக்க போகுது அறிவிப்புகள்லாம்? உண்மையா இல்ல. முதலமைச்சர் உண்மையா கிடையாது, எதுக்கும் உண்மையா கிடையாது. நாங்க தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன் சொல்ற முதலமைச்சர் அவங்க பேர் சொல்றது கூட தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன். நான் சமூக நீதிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்கெல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள். இவங்க பேர் தந்தை பெரியார் அவர்களும், அண்ணா அவர்களும், கலைஞர் அவர்களும் சமூக நீதிக்கு அடித்தளம் வகுத்தவர்கள். நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன், எது சம்பந்தமே இல்லைன்னு ஒரு பொய் சொல்றாருன்னா இவருக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கப்போ? எப்படி பேசலாம் இவர் பத்தி? நான் என்ன சொல்லி நான் விளக்கம் சொன்னேன். நான் சென்சஸ் வேற, சர்வே வேற. நாங்க கேட்கறது சர்வே தான் கேட்கிறோம். சர்வே பஞ்சாயத்து தலைவரும் எடுக்கலாம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி சர்வே எடுக்க சொல்றோம். நாங்க சர்வேலயும் டேட்டா கிடைக்கும், சென்சஸ்லயும் டேட்டா கிடைக்கும். சென்சஸ்ல கிடைக்கிற டேட்டா மேக்ரோ டேட்டா, தலையை எண்ணுவாங்க. சர்வேல கிடைக்கிற டேட்டா தான் முக்கியமான டேட்டா. அது மாநில அரசு தான் எடுக்க முடியும், மத்திய அரசு எடுக்க முடியாது. மாநில அரசு இந்த துல்லியமான ஒரு டேட்டா தரவுகள் அதாவது ஒரு வீட்டுக்கு போனா 70 கேள்விகள் கேட்கணும். ஒவ்வொரு வீட்லயும், தமிழ்நாடு 2 கோடி வீடு இருக்கு. 2 கோடி வீட்லயும் போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் 70 கேள்விகள் கேட்டு எத்தனை பேர் இருக்காங்க, எந்த மதத்தை சார்ந்த, எந்த ஜாதி, எந்த பிரிவு, எத்தனை நபர்கள் இருக்காங்க, சொந்த வீடா, குடிசை வீடா, வாடகை வீடா, வீட்டுல கரண்ட் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலையா, தனியார் வேலையா, பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினா மாநில அரசு தான் நடக்கும். மத்திய அரசு இந்த கணக்கெடுப்பு நடத்த முடியாது. அதுதான் நாங்க கேட்கிறோம். அதுதான் கர்நாடகா நடத்துறாங்க, ஆந்திராவிலையும், தெலுங்கானா, ஒரிசா, பீகார்ல இந்த கணக்கெடுப்பு நடத்துறாங்க. இதை வச்சுதான் சமூக நலத்திட்டங்களை கொடுக்கறாங்க. இதை வச்சுதான் இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது இதுதான். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, 18 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. அதுல 3 பெரிய பிரிவுகள் இருக்கு. தேவேந்திர வேளாளர், அருந்ததியர், ஆதிதிராவிடர் இருக்காங்க. அதுல 78 உட்பிரிவுகள் இருக்கு. அந்த 78 உட்பிரிவுகள் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும்? கணக்கு நடத்தணும். எம்பிசியில 115 சமுதாயம் இருக்கு. அதுல யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு கிடைக்கல, யார் சுத்தமா கிடைக்கல, யாருக்கு கொஞ்சம் கிடைக்குது எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு தான். பிசியில 140 சமுதாயம் இருக்கு. அதுல யாரு கிடைக்கல, யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது தான் சமூக நீதி. அதுக்கு கணக்கெடுப்பு வரணும். அது நான் நடத்த மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்ற முதலமைச்சர் பார்த்திருக்கீங்களா? எப்படி பொய் சொல்லுவார் சட்டமன்றத்தில்? சட்டமே இருக்குது. 2008 நாடாளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் இருக்குது. இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 இருக்கு. அப்புறம் எப்படி திருப்பி ஒரு பொய்ய சொல்லி, ஏன் என்ன பயம் ஸ்டாலினுக்கு, முதலமைச்சருக்கு? கணக்கெடுப்பு நடத்த என்ன ஆயிட போகுது? நல்லா இருக்காரு, நல்லா இருக்கு, நல்லதுதான்.
ஏங்க இது யாருக்கு உடல்நல சரியில்லைன்னா அரசியல் கடந்து எல்லாமே இப்ப பாக்குறது தானே. 41 பேர் மரணத்தை எதிர்கட்சிகள் சாதகமாக்கி விஜய் ஆதரவு பெற முயற்சிக்கிறாங்க, குற்றச்சாட்டு. புரியல. கரூர்ல நடந்த 41 பேர் மரண சம்பவத்தை எதிர்கட்சிகள் விஜய் ஆதரவு பெறுவதற்காக ஒரு சூழ்நிலையை மாத்திட்டு இருக்காங்க. அதுனா எதிர்கட்சியில் விஜய்க்கு ஆதரவு பெறுகின்ற சூழல் உருவாக்குறது என்ன புரியல எனக்கு. விஜய் மீதான அரசியலை கூட்டணிக்கு கொண்டு வராங்க. அதெல்லாம் அதாவது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது வரட்டும், விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பக்கம். அடுத்தது அரசியல் கட்சிகளும் அவங்கள இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும். அடுத்தது பொதுமக்களும் பொறுப்பா நடந்துக்கணும். அதுதான் சொல்லி நல்ல சூடா இருக்கும். பார்க்க தானே போறீங்க. இந்த கூட்டணி சம்பந்தமா, இந்த தேர்தல் சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் விரைவில் ஒரு முடிவெடுப்போம், உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அது நேற்று கூட சொன்னேன் நான். அதில் நேற்று சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கரூர் சம்பவத்தை உண்மையான செய்திகளை சொன்ன புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக கண்டிக்கின்றோம். இது கோழைத்தனமா நான் பார்க்கிறேன். இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2018 அப்போ நடந்த ஒரு நிகழ்வுல அவரும் இதே தான் சொன்னார், இதே வார்த்தை தான் சொன்னார். அப்ப அதிமுக கோழைத்தனம் சொன்னார். இப்ப இவரு மட்டும் நம்ம சொல்லணும் கோழைத்தனம் இவரும் பண்றாரு இல்ல, செய்கிறாருல்ல, தப்பு இல்ல. நீங்க தைரியமா சந்திங்க. அது ஏன் ஒரு ஊடகத்தை நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க? நன்றி.